இந்த டங்ஸ்டன் சுரங்கம்ங்கிறது எந்த கொம்பை வந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு கல்லை கூட எடுத்து பற்றி போட முடியாது. ஏன்னா நாங்கள் இருக்கிறவரை எங்களுக்கு வேலையே அதுதான். என் மண்ணை, என் மக்களை, என் மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை பாதுகாக்க தான் கட்சி வச்சிருக்கோம். தேர்தலில் நின்று ஓட்டு வாங்கி அதெல்லாம் எங்களுக்கு போட்டா போடுங்க, போடலைன்னா போங்க தான். அதனால இப்ப நாங்க தமிழ்நாடு அரசு தீர்மானம் போட்ட பிறகு நான் போராடினேன். நான் போராட நேரம் கட்டதுக்கு பிறகுதான் தீர்மானத்தை போடுது. ஆனாலும் இந்த தீர்மானம் தீர்மானம் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் போராடினேன். அப்ப கேலி பண்ணாங்க, தீர்மானம் போட்ட பிறகு தேவையில்லாம போராடுறாங்க. இப்ப என் மக்கள் பல்லாயிரக்கணக்கில் தெருவரங்கி போராடுறதுக்கு எதுக்கு தெரியுமா? உன் தீர்மானம் எனக்கு ஒன்னுத்துக்கு பயன்படல, அது மேல நம்பிக்கை இல்லாம தான். ஏன்னா நீங்க இது மாதிரி பல தீர்மானங்களை போட்டு கிடப்புல போட்ட ஆளுகள், அதனால அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஆனாலும் போராடி கொண்டிருக்கேன். என் மக்களுக்கு சொல்லுவேன், இந்த மகன் இருக்கிற வர என் தாய் நிலத்துல அப்ப நாங்க வலிமை இல்லாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது கையெழுத்தாயிருச்சு, இதாயிருச்சு, ஸ்டெர்லைட் வந்துருச்சு, அணுவுல வந்துருச்சு, மீத்தேன், ஈத்தேன், சிப்காடு. இனிமேல் என் நிலத்தின் வளத்தை கெடுக்கிற எந்த நச்சாலையும் எத்த திட்டமும் வராது, வர விட மாட்டோம். அதனால அவங்க போராடுறது மக்களுக்குள்ள இருக்க அச்ச உணர்வு, அதை வெளிக்காட்டுறாங்க. அதை தடுக்கிற அரசு. நீங்க அதே மாதிரி ஒண்ணுமில்ல, ஆளுநர் வெளியில போயிட்டாருங்கிறதுக்கு தெருவில் இறங்கி போராடுறீங்க. நாங்க பிள்ளைகள் படிக்கிற பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு குற்றவாளி உள்ள போயிட்டான்னு நாங்க போராடுறோம். இன்னும் ஒருத்தர் நிலத்தை நஞ்சாக்குற நச்சு திட்டம் உள்ள வரக்கூடாதுன்னு நாங்க போராடுறோம். அதுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறீங்க. இந்த போராட்டங்களை எல்லாம் அவர் கேட்ட முதல் கேள்விதான், திசை திருப்பதற்காக இந்த வேலையை நீங்க